Action. வணக்கம் சிவாகந்தி அவர்களே. வணக்கம். எப்படி காப்புறுதி என்பது ஒரு மிகப்பெரிய கடல் இல்லையா? ஆமாம். சரி, காப்புறுதி தவிர வேறு என்னென்ன சேவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள்? நான் தனியாக காப்புறுதி செய்வது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே கூறியது போல காப்புறுதி செய்பவர்களுக்கு பயிற்சி அளித்துக் கொண்டும் இருக்கின்றேன். அவர்கள் என்னுடன் இணைந்து பயிற்சியை பெற்று லைசன்ஸ் எடுப்பதற்கு ஃப்ரீ கிளாஸை நான் அவர்களுக்கு கொடுத்து கொண்டு இந்த இவ்வாறு உங்களுடன் இணைவதன் மூலமாக உங்களிடம் இணைவதன் மூலமாக என்ன வித்தியாசம் இருக்கிறதா? இப்படி நிறைய நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா? ஆமாம். முதலாவது நான் சொல்வேன், நான் கனடாவிலேயே மிக பிரபலமான ஏஜெண்டாக தெரிவு செய்யப்பட்டிருக்கேன் ஆர்பிசி வங்கியினால். என்னுடைய அனுபவத்தை நான் மற்றவர்களுடன் பகிர்ந்து எவ்வாறு நான் முன்னேறினேன், எவ்வாறு அந்த கிளையண்டை தேவைகளை எவ்வாறு நான் பூர்த்தி செய்திருக்கின்றேன் என்ற என்னுடைய அனுபவங்களை அவர்களுடன் பகிர்ந்து அவர்களும் என்னை மாதிரி எவ்வாறு முன்னுக்கு வரலாம் என்பதை நேரடியாக அவர்களுடைய இணைந்து சேவையாற்றி அவர்களுடன் சென்று என்ன வகையிலே அந்த கிளையண்டுக்கு சரியான ப்ராடக்டை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமாக நான் செய்கின்றேன். எனவே என்னுடைய அனுபவத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்வதால் அவர்களும் அந்த துறையிலேயே மிக சிறந்த முன்னேற்றத்தை காண முடியும். அது மட்டுமின்றி என்னுடைய நிறுவனத்தில் என்னுடைய வெப்சைட் ஒன்று இருக்கின்றது. அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது ஒரு முகவராக வருவதற்கு. ஏனென்றால் அந்த வெப்சைட்லே பல நன்மைகள், நீங்கள் கிளையண்ட் என்ன மாதிரி வச்சிருக்கணும், கிளையண்ட்டுக்கு என்னென்ன தேவை இருக்கு, கிளையண்ட் எந்த நேரத்தில் கால் பண்ணாலும் அந்த வெப்சைட் மூலம் நீங்கள் அக்சஸ் பண்ணி எங்கிருந்தாலும் அக்சஸ் பண்ணி அவர்களுக்கு உரிய முறையிலே நீங்கள் சரியான தகவலை கொடுத்து அவர்களுடைய தேவைகளை எந்த நேரத்திலும் நீங்கள் எங்கிருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த பிசினஸ், இந்த கிளையண்ட் கேர் என்று வரும் பொழுது கிளையண்ட் எந்த நேரம் கால் பண்ணும் பொழுதும் நாங்கள் அவைலபிளாக இருக்கணும் என்றது, எந்த இன்ஃபர்மேஷனை அவர்கள் கேட்டாலும் நாங்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கணும். அதற்கு தகுந்த முறையிலே உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்க வேண்டும். எங்களோட ஆஃபீஸிலே நீங்கள் கால் பண்ணலாம், அல்லது எங்களுடன் இணைந்து பணியாற்றுபவர்கள் நேரடியாக எங்கிருந்தாலும் வெப்சைட்டிலே அக்சஸ் பண்ணி அவர்களுடைய கிளையண்ட் இன்ஃபர்மேஷனை எடுத்து கிளையண்டுடன் எந்த நேரமும் இந்த இன்ஃபர்மேஷனை பரிமாற்றிக்கொள்ள முடியும். அவர்களுடைய அப்ளிகேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனுமே அவர்கள் அந்த வெப்சைட்டிலே பார்க்க முடியும் அப் டு டேட்டாக. அவர்கள் எங்களுடைய ஆஃபீஸுக்கு வராமலே அவர்களுடைய சேவைகளை அவர்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் அவர்களுக்கு இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிழமையும் எங்களுடைய ஆஃபீஸிலேயே ட்ரைனிங், என்ன மாதிரி கிளையண்டை அவர்கள் சர்டிஃபை பண்ண வேணும் என்றதுக்காக ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கம்பெனிகளிடமிருந்தும் சிறப்பு பிரதிநிதிகள் வந்து அவர்களுக்கு தகுந்த முறையிலே ட்ரைனிங்கை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் அநேகமான இன்சூரன்ஸ் கம்பெனியிலே நாங்கள் தொடர்பு வைத்திருப்பதால் ஒரு கிளையண்டுக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியிலே சரியான ப்ராடக்ட் கிடைக்கின்றதோ அதை அவர்களுக்கு தெரிவு செய்து சிறந்த முறையிலே ஆலோசித்து அவர்களுடன் எந்த கம்பெனியிலே எந்த ப்ராடக்ட் இருக்கின்றதை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சரியான ஒரு ப்ராடக்டை அவர்களுக்கு கொடுப்பதன் மூலம் அவர்கள் மிகவும் பயனடைகின்றார்கள். 65 வயதில் கூட முடிக்கலாம். பெற்ற பிள்ளைகளுக்கு மகத்தான திட்டம், முதியோர்களுக்கு முதலிட தேர்வு, பேரு குழந்தைகளுக்கு பெருமதியான பரிசு, நிச்சயமான ஒன்று என்றல்ல என்றாவது, நிச்சயமான ஒன்று என்றல்ல என்றாவது. 4163158100 சிவா கந்தையா. ஹலோ. ஆமா, எப்படி இருக்கீங்க? 65 வயதில் கூட முடிக்கலாம். என்ன? முதியவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்று அந்த விளம்பரத்திலே சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த முதியவர்களுக்கு என்று ஸ்பெசிபிக்கா ஒரு விசேட தன்மையோடு நீங்கள் சொல்வதற்கு என்ன விஷயம்? முதியவர்களுக்கு நான், ஏனென்றால் இங்கே அநேகமான முதியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே ஒரு வருத்தம் இருக்கலாம். அப்படியானவர்களுக்கு நான் 2-3 கம்பெனியிலே நல்ல சிறந்த கம்பெனியை தெரிவு செய்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதியை மிக குறைந்த விலையிலே அவர் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி என்றால் அவர்களுக்கு டயபெட்டிக் இருந்தால் அல்லது பிரஷர் இருந்தால் அல்லது கொலஸ்ட்ரால் அல்லது ஈவன் ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் 2 வருஷத்துக்கு முன்னர், அல்லது பைபாஸ் சர்ஜரி செய்திருந்தால், அல்லது ஈவன் கேன்சர் வந்திருந்தால் கூட 2 இயர்ஸுக்கு முன்னம் வித்தின்
இது ஒரு முக்கியம். பொதுவாக மக்களிடையே ஒரு எண்ணம் இருக்கிறது, ஒரு குறிக்கப்பட்ட வருத்தம் வந்த பிற்பாடு அவர்கள் காப்புறுதி செய்ய முடியாது, அப்படி செய்தாலும் மிகப்பெரிய தொகை வரும் என்று ஒரு பரவலான எல்லோருமே பேசுகின்றபடி. அநேகமாக ஒரு காப்புறுதி முகவரிடம் நாங்கள் கேட்டாலும் கூட அவங்களுக்கு கார்டியாக் வந்ததா, மாரடைப்பு வந்ததா, பைபாஸ் செய்ததா, அவங்களுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டிக் இதுகளெல்லாம் செய்தது என்று சொன்ன பிற்பாடு அவர்கள் ஒரு அப்படி என்றால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்று ஆரம்பித்து விடுகிறார்கள். அதற்கு என்ன காரணம்? ஆமாம், ஏன்னு சொன்னால் ஒன்று அவர்கள் ஒரு கம்பெனியில் தராவிட்டால் அல்லது ஒரு பொதுவான அபிப்பிராயம் இருக்கின்றது, தங்களுக்கு வருத்தம் இருந்தால் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாதென்றோ அல்லது அப்படி இன்சூரன்ஸ் எடுத்தால் அந்த கிளைம் கிடைக்க முடியாதென்றோ அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தின்படி கடந்த வருடம் மட்டும் 9 பேர் என்னுடைய கிளைமை நான் எடுத்துக் கொடுத்திருக்கின்றேன். இந்த நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் செய்து அதன் மூலம் 9 பேருக்கு உரிய பணத்தொகையை நான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். ஒரு கிளைம் தன்னும் இதுவரையில் நிராகரிக்கப்படவில்லை. இதில் என்ன முக்கியமான நான் மெடிக்கல் செய்யும் பொழுதும் நாங்கள் முக்கியமாக அவர் சில கேள்விகளை கேட்பார்கள், அதற்கு சரியான முறையிலே நாங்கள் பதில் அளித்திருக்க வேண்டும். அதுதான் நாங்கள் முக்கியமாக கவனிக்கப்படும். நாங்கள் அந்த அப்ளிகேஷனிலே போய் சொல்லி இருந்தால் அவர்கள் எங்களுடைய கிளைமை ரிஜெக்ட் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே நான் மெடிக்கல் செய்யும் பொழுது நீங்கள் கவனமாக அந்த கேட்ட கேள்விகளுக்கு சரியான முறையிலே பதிலளித்து நான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் செய்தால் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுவரையில் எனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததும் இல்லை. ஆனால் நான் கேள்விகளை கேட்டு சரியான முறையில் அந்த விண்ணப்ப பத்திரத்தை பூர்த்தி செய்தால் நீங்கள் முழுமையாகவே நம்பி அந்த இன்சூரன்ஸை செய்யலாம். மற்றது வயது போனவர்களில் 2 பேர், ஒரு ஆளுக்கு வருத்தம் இருந்து இன்னொரு ஆளுக்கு வருத்தம் இல்லாமல் இருந்தால், ஹெல்த்தியாக இருந்தால், அவர்களுடைய 2 பேரையும் சேர்த்து இன்சூரன்ஸ் ஜாயிண்ட் லாஸ்ட் டை என்று செய்யும் பொழுது அவர்களுடைய கட்டுத்தொகை மிக மிக குறைவாக காணப்படுகின்றது. எனவே ஒரு ஃபேமிலியின் சிச்சுவேஷனுக்கு தக்க மாதிரி எந்த வகையான இன்சூரன்ஸ் அவர்களுக்கு எந்த கம்பெனியில எடுத்தால் அவர்களுடைய பணத்தை மிக குறைவாக செலுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் காப்புறுதியை தெரிவு செய்து கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நீங்க இந்த 2 பேர் என்று சொல்றது கணவன் மனைவி இல்லையா? கணவன் மனைவியில் ஒரு ஆளுக்கு ஹெல்த் நல்லா இருந்து ஒரு ஆளுக்கு ஹெல்த் பேடா இருந்தால், உதாரணமாக ஒரு ஹெல்த்தியான ஆட்களுக்கு ₹100 பிரீமியம் என்று சொன்னால், ஒரு ஹெல்த்தி இல்லாத ஆட்களையும் அதில் இணைத்துக் கொள்வதன் மூலம் அவர்களுடைய பிரீமியம் $75 ஆக வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. எனவே அவர்கள் 2 பேரையும் இணைத்து நாங்கள் ஒரு பாலிசியிலே கொடுக்கும் பொழுது அவர்களுடைய கட்டத்தொகை 25% அளவிலே மிக குறைவாக காணப்படுகின்றது. எனவே அந்த சந்தர்ப்பங்களில் தனியே ஒருவருக்கு கொடுக்கிறவன் பார்க்க 2 பேரையும் அதில் இன்க்ளூட் பண்ணுவதன் மூலம் அவர்களுடைய அதிக பயனை பெறுகின்றார்கள். அந்த ஃபியூச்சர்ல அவர்களுக்கு கட்டிய தொகை ஒரு $25,000 டோட்டலா 20 வருஷத்துக்கு கட்டியிருந்தால் அவர்கள் ஒரு 100,000 கூட எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது டாக்ஸ் ஃப்ரீயாக. எனவே ஒவ்வொருடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரியும் சரியாக ஆராய்ந்து அவர்களுக்கு சரியான முறையிலே ஒரு பிளானை செய்து கொடுத்தால் அது இன்சூரன்ஸ்லே இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இப்ப நீங்க சொன்னீர்கள் ஏறக்குறைய 9 பேருக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் அதனுடைய அது எப்படி சொன்னார்கள்? டெத் கிளைம். அது அதுல எந்த சிக்கலும் இல்லாமல் எடுத்து கொடுத்தா சொன்னீர்கள். அதற்கு என்ன காரணம்? அதுக்கு அந்த சிக்கல் வருவதற்கு என்ன காரணம்? சிக்கல் வராமல் இருப்பதற்கு என்ன காரணம்? சிக்கல் வராமல் இருப்பது காரணம் நாங்கள் சரியான முறையிலே அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ண வேண்டும். ஈவன் நான் மெடிக்கல் கூட சில கேள்விகள் ஒரு கஷ்டமான அல்லது விளங்குறதுக்கு கடினமான கேள்விகளாக இருக்கும். ஆனால் சில கம்பெனி நான் மெடிக்கல் செய்தாலும் அந்த நான் மெடிக்கல்லே கேட்கின்ற குவெஸ்டனுக்கு அவர்கள் அந்த கம்பெனியிலே செய்திருக்கக்கூடாது, வேறு கம்பெனியில செய்யணும். உதாரணமாக ஒரு கம்பெனி 20 கொஸ்டின் கேட்டால் மற்ற கம்பெனி 10 கொஸ்டின் கேட்கும். அப்ப ஒவ்வொருடைய கொஸ்டினையும் நாங்கள் சரியான முறையிலேயே தெரிவு செய்து எந்த கம்பெனியில் அவர்கள் பிரச்சனை இல்லாமல் அந்த இன்சூரன்ஸை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் தான் தீர்மானித்து அந்த கம்பெனிக்கு தகுந்த முறையில் எந்த கேள்வியை நாங்கள் சரியாக பதிலளிக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றதோ அந்த கம்பெனியிலே நாங்கள் அந்த அவர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்ய வேண்டும். உதாரணமாக ஒரு கம்பெனியிலே கேட்பார்கள் பிளட் பிரஷர் நாட் கண்ட்ரோல் பை மெடிகேஷன் என்று சொன்னால் ஒரு கம்பெனி அதுக்கு எல்லாரும் நோண்டு போடுவார்கள். ஆனால் அந்த நோண்டு போட்டால் அதுக்கு கூட ரிஜெக்ட் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் அதே கேள்வி இன்னொரு கம்பெனியில இல்லாமல் இருக்கலாம்.
அப்ப பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறவர்களுக்கு அப்படியான கம்பெனியிலே போடாமல் அந்த கேள்வியே இல்லாத கம்பெனியை தெரிவு செய்து அந்த கம்பெனியிலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது உங்களுடைய கிளைம் ரிஜெக்ட் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. எனவே உங்களுடைய வருத்தம், உங்களுடைய என்னென்ன மருந்து எடுக்கிறீர்கள் என்பதை அறிந்து அந்த நான் மெடிக்கல் இங்கே செய்யும் பொழுது உங்களுடைய கிளைம் ரிஜெக்ட் பண்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. நான் மெடிக்கல் என்று கூறும் பொழுது மெடிக்கல் செக்அப் இல்லை, ஆனால் சில மெடிக்கல் கொஸ்டின் கேட்பார்கள். அப்ப அந்த கொஸ்டினை வைத்துக் கொண்டுதான் இந்த கம்பெனியிலே உங்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் இன்சூரன்ஸ் செய்யலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அது அங்கே மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது.